மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. மாணவர்களே, இன்றைய இரசாயனவியல் வகுப்பில் நாங்கள் வலிமையான முறையின்படி பயிற்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த முறையும் நாங்கள் பயிற்சிகள் செய்ய இருக்கின்றோம். அதாவது 24ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் நடைபெற்ற இந்த காவோதா உயர்தர இரசாயனவியல் MCQ விடைகளை பற்றி ஒரு சற்று அலசி ஆராய்வோம். அதற்கான உத்தேசித்த விடைகளை நாங்கள் இங்கே உங்களுடன் கலந்துரையாடி நான் போட இருக்கின்றேன். இந்த உத்தேசித்த விடைகளை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். எக்ஸாமினர்ஸ் இனி என்ன விடைகள் கொடுக்கிறார்கள் என்பதை நீங்கள் பிறகு புரிந்து கொள்ளலாம். நீங்கள் செய்த விடைகளை இப்போ நாங்கள் பயன்படுத்திய உத்தேசித்த விடைகளுடன் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் முதலாவது கேள்விக்கு நாங்கள் வரப்போகின்றோம். கொஸ்டின் நம்பர் 1, முதலாவது கேள்வி கவனமாக பாருங்கள். பின்வரும் எந்த இரசாயன இனத்திற்கு அதியர் கொதிநிலை இருப்பதாக எதிர்பார்க்கலாம்? பின்வரும் எந்த இரசாயன இனத்துக்கு அதியர் கொதிநிலை இருப்பதாக எதிர்பார்க்கலாம்? கொதிநிலைகள் பற்றி நாங்கள் அவதானிக்கப்படும் போது மூலக்கூற்று இடைத்தாக்கங்கள் பற்றி, 2ஆம் நிலை இடைத்தாக்கங்கள் பற்றிய கருத்தை நாங்கள் கொள்ள வேண்டும். இவ்வகையான மூலக்கூறுகளுக்கு இடையில் இடைத்தாக்கங்களை நாங்கள் கருத்தில் கொண்டு அவற்றுக்கான கொதிநிலைகளை நாங்கள் எதிர்கூற இருக்கின்றோம். தரப்பட்ட சொற்களை பாருங்கள். ஹீலியம் ஓரணு வாயு முனைவற்றது, நியோன் ஓரணு முனைவற்றது, மெதேன் ஒரு மூலக்கூட்டு பெருமனுடைய வாயு, N2 ரிபிள் பாண்டை கொண்டுள்ள வாயு, முனைவற்றது 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 முனைவற்றது. கார்பன் மோனாக்சைடு முனைவுள்ள ஒரு மூலக்கூறாகும். அப்போ கார்பன் மோனாக்சைடு இதுதான் அமைப்பு. பாருங்கள், கார்பன் மோனாக்சைடுக்குரிய அமைப்பு ப்ளஸ் மைனஸ் முனைவு உள்ள ஒரு மூலக்கூறாக இருப்பதை நாங்கள் இங்கே பார்க்கின்றோம். அப்போ பாருங்கள், அதாவது 4 முனைவற்ற மூலக்கூறுகள் எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. ஒரு முனைவு மூலக்கூறு கார்பன் மோனாக்சைடு தரப்பட்டிருக்கின்றது. முனைவற்ற மூலக்கூறுகளிட லண்டன் கலை விசைகள் தொழிற்படும். தூண்டியேறு முனைவு இடைத்தாக்கங்கள் தொழிற்படும். இந்த தூண்டியேறு முனைவு இடைத்தாக்கங்கள் மூலக்கூட்டு பெருமனிலும் மூலர் திணிவிலும் தங்கியிருக்கும். தங்கியிருக்கும். எனவே ஓரணு வாயுக்கள் ஹீலியம், நியோன் போன்றவை காணப்படுகின்றன. N2 ஈரணு, CHO அணு வாயு. அப்போ இவற்றை நாங்கள் பார்க்கப்படும் போது CO ஒரு முனைவுத்தன்மையுடைய ஒரு மூலக்கூறாக இருக்கின்றது. அப்போ இதன் அடிப்படையில் நாங்கள் பார்க்கலாம். அப்போ பாருங்கள், இந்த லண்டன் கலை விசையை விட இருமுனை இடைத்தாக்கம் உயர்வா என்ற கூற்று பொதுவாக சரியாக இருக்கின்ற போதிலும், பொதுவாக லண்டன் கலை விசை வழிய இடிமுனை இடைத்தாக்கம் கூட. அப்போ நீங்கள் என்ன செய்வீர்கள்? கார்பன் மோனாக்சைடை நாங்கள் விடையாக தெரிவு செய்வீர்கள். ஏனென்று சொன்னால் இவை லண்டன் கலை விசைகள் வலிமை குறைந்தன. அவை கார்பன் மோனாக்சைடை நாங்கள் இங்கே தெரிவு செய்யக்கூடியதாக இருக்கும். இந்த சந்தர்ப்பங்களில் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் கார்பன் மோனாக்சைடு தெரிவு செய்யப்படக்கூடிய சந்தர்ப்பத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆனாலும் பாருங்கள், NH3, PH3, ASH3, SPH3 போன்றவற்றை நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் NH3யில் ஐதரசன் பிணைப்பு இருக்கின்றது திரவ NH3யில். ஆனால் மூலக்கூட்டு பெருமன் கூடியபடியால் SPH3 கொதிநிலை உயர்வாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். ஆகவே இங்கே ஓரணு மூலக்கூறுகள், ஈரணு மூலக்கூறுகளும் பார்க்க மெதேன் மூலக்கூட்டு பெருமன் உயர்வாக இருக்கும். அதே நேரத்தில் கார்பன் மோனாக்சைடு இருமுனை இடைத்தாக்கம் கொண்ட ஒரு சிறிய மூலக்கூறாக இருக்கும். அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் மூலக்கூட்டு பெருமன் செல்வாக்கு செலுத்துகின்றபடியால் எங்களுக்கு மெதேன், கார்பன் மோனாக்சைடு ரெண்டிலும் மெதேன் கொதிநிலை உயர்வானதாக இருக்கும். மெதேனின் கொதிநிலை கார்பன் மோனாக்சைடிலும் பார்க்க உயர்வானது. அப்போ அதை அவதானித்துக் கொள்ளுங்கள். அப்போ நாங்கள் தெரிவு செய்வோம் கார்பன் மோனாக்சைடு தான். ஆனால் இந்த மெதேன் கார்பன் மோனாக்சைடிலும் பார்க்க மூலக்கூட்டு பெருமனால் கொதிநிலை உயர்வாக இருக்கும். அவை முதலாவதுக்கு நாங்கள் தெரிவு செய்கின்ற விடை இலக்கம் 3க்குரியது. பாருங்கள், எங்களுடைய விடை தெரிவை நாங்கள் பார்த்தால்
இலக்கம் 3க்குரியது நாங்கள் தெரிவு செய்கின்ற விடை மெதேனுக்குரிய விடையாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அப்போ இதுக்கான விடைகளை நாங்கள் இங்கே பார்த்து கொள்ளுகின்றோம். ஆகவே அதற்குரிய விடைத்தெரிவை நாங்கள் பார்க்கப்படும் போது அவை அது இலக்கம் 3க்குரிய விடையாக எங்களுக்கு காட்டப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அவை இலக்கம் 3க்கான விடை தெரிவு செய்யப்பட்டதை நாங்கள் பார்க்கின்றோம். நாங்கள் இப்போ முதலாவது விடைக்கு மெதேன் எதிர்பார்க்காதவள் நாங்கள் தெரிவு செய்திருக்கின்றோம். என்றால் மூலக்கூட்டு பெருமனால லண்டன் கலைவிசை பெரிதாக இருக்கும். அவை CO விட மெதேன் கூடிய கொதில உடையது. அப்போ இதற்கான ஆன்சரை நாங்கள் இங்கே பார்க்க இருக்கின்றோம். ஆன்சரையும் பார்த்து கொள்வோம். பாருங்கள், அதற்குரிய ஆன்சர் என்ன மாதிரி என்றதை நாங்கள் பார்க்கின்றோம். பாருங்கள், அப்போ இதுக்குரிய ஆன்சர் சரியோ? பாருங்கள், முதலாவதுக்கு இலக்கம் விடை 3, முதலாவதுக்குரிய விடை 3 ஆகும். அவை முதலாவது 3 என்பது எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. சரியோ? அவை பாருங்கள், இரண்டாவது வினாவை வருவோம். பாருங்கள், ஒஃபோவின் கோட்பாடு, குண்டின் விதி ஆகியன இரண்டும் மீறப்படும் ஓவிற்றல் வரிப்படம். ஒஃபோ தத்துவம் இலத்திரன்கள் அணுவினை நிரப்பும் போது குறைந்த சக்தி மட்டத்திலிருந்து கூடிய சக்தி மட்டத்தையே நிரப்பி செல்லும். அதுதான் ஒஃபோவின் தத்துவம். குறைந்த சக்தியிலேயே நிரப்பின பிறகு உயர் சக்தியிலே நிரப்பி செல்லும் ஒஃபோவினுடைய தத்துவம் அது. ஹன்ஸ்ரோல் சமசக்தியுடைய ஓவிற்றல்கள் காணப்படும் என்றால் இலத்திரன் அவற்றை தனித்தனியாக நிரப்பியவின்றே சோடி சேரும். சமசக்தியுடைய ஓவிற்றல்கள் காணப்படுமாயின் இலத்திரன் அவற்றை தனித்தனியாக நிரப்பியவின்றே சோடி சேரும். ஆனால் வினாவை பாருங்கள், வினா என்ன சொல்லுது என்று சொன்னால் இரண்டும் மீறப்படும் சந்தர்ப்பம்தான் வினா. ரெண்டும் மீறப்படும் ஓவிற்றல். 2s2 2p இங்கே ஒரு இது மூன்றும் சமசக்தியுடையது. அவை மூன்றும் தனித்தனியாக நிரப்ப வேண்டிய சந்தர்ப்பத்தில் அவை சோடி சேர்ந்திருக்கு. அவை எங்களுக்கு இந்த ஹன்ஸ்ரோல் நிராகரிக்கப்படுகின்றது. ரெண்டாவது சந்தர்ப்பம் இங்கே பாருங்கள், இங்கே 2s2 நிரப்பின பிறகுதான் 2p நிரப்பப்பட வேண்டும். அவை 2s2 வேக்கன் இருக்கத்தக்கதாகவே 2p நிரப்பப்படுகிறது. இது ஒஃபோவின் தத்துவம் தவறவிடப்படுகின்றது. அதே நேரத்தில் 2pயில் 3 இருக்குமா இருந்தால் தனித்தனியாக நிரப்பணும். அவை இங்கே ரெண்டும் மீறப்படுகின்றது. ஒஃபோ பிரின்சிபலும் மீறப்படுகின்றது, ஹன்ஸ்ரூலும் மீறப்படுகின்றது. ரெண்டும் மீறப்படுவதை காணலாம். இங்கே 2s2 2p3 இது சரியாக இருக்கின்றது. 2s2 2p4 சரியாக இருக்கின்றது. இங்கே ஒஃபோ தத்துவம் மீறப்படுகின்றது, ஹன்ஸ்ரோல் சரியாக இருக்கின்றது. அவை இதுக்குரிய விட இலக்கம் 2 ஆகும். அவை நாங்கள் அந்த விடை தெருவை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அது இலக்கம் 2க்குரியதாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அவை அது எங்களுக்கு ரெண்டாவதுக்குரிய விட இலக்கம் 2, ரெண்டாவதுக்குரிய விட இலக்கம் 2 ஆகும். ரெண்டாவது இலக்கம் 2ஆக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். சரியோ? ரைட். இப்போ நாங்கள் அடுத்த கேள்விக்கு வரப்போகின்றோம். பாருங்கள், மூன்றாவது கேள்வி. அவதானிங்க, மூன்றாவது கேள்வி. ஒரு அணுவில் N= 3 ml சை உண்டு மற்றும் N= 4 ml சை உண்டு. N= 3 ml சை உண்டு மற்றும் N= 4 ml சை உண்டு என்னும் சக்தி சொற்றங்கள் இருக்கத்தக்க ஓவிற்றல்களின் எண்ணிக்கை. N= 3 ml சை உண்டு, N= 4 ml சை உண்டு, அதாவது ஓவிற்றல்களின் எண்ணிக்கை கேட்டது. பாருங்கள், N= 3 3s2 3p6 3d10, 3s2 3p6 3d10. எஸ்ஸில் இருக்கின்ற இந்த ml சை உண்டு இல்லை, பியிலும் டியிலும் இருக்கு. அப்போ பியில் ml சை உண்டு இருக்கு. அவை பியில் ஒரு ஓவிட்டல் இருக்கு, பி ஓவிட்டல். டியிலும் -2 -1 0 +1 +2 டியிலும் ஒன்று இருக்கு. அவை பாருங்கள், மூன்றாம் சக்தி மட்டம் 3s2 3p6 3d10. ஆவே பியில் ஒரு ஓவிட்டல் இருக்கின்றது, டியிலும் ஒரு ஓவிட்டல் இருக்கின்றது, சை ஒன்றுக்குரியது. அவை இங்கே 2 ஓவிட்டல்கள் இருக்கின்றது. N= 4 ml சை ஒன்றில் N= 4 எங்களுக்கு 4s2 4p6 4d10 4f14. எஸ்ஸில் ml சை ஒன்று இல்லை, எஸ்ஸில் இருப்பதில் சைவர் மட்டும்தான்.
பியில் ml சயோன் இருக்குது, ஒரு ஓவிட்டல் இருக்குது. டியில் ml சயோன் இருக்குது, ஒரு ஓவிட்டல் இருக்குது. எஃபிலும் ml சயோன் இருக்குது, ஒரு ஓவிட்டல் இருக்குது. அவை இந்த 4ஆம் பிரதான சக்தி மட்டத்தில் ml சயோனுடைய 3 ஓவிட்டல் இருக்குது. 3ஆம் பிரதான சக்தி மட்டத்தில் ml சயோனுடைய 2 ஓவிட்டல் இருக்குது. மொத்தமாக 2 3 5 ஓவிட்டல் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். 2 3 5, அவை 5 ஓவிட்டல்கள் மொத்தமாக இருக்கும். அவை அதற்குரிய விடையை நாங்கள் தெரிவு செய்தால் அவை 5 ஓவிட்டல்கள் இருக்கும். விடை இலக்கம் 4 அதற்கு பொருத்தமான விடையாக அமையும். விடை இலக்கம் 4. அவை எதுக்கான விடையை நாங்கள் இங்கே பார்ப்போமாக இருந்தால் பாருங்கள், இதுக்குரிய விடையை நாங்கள் இங்கே அவதானித்துக் கொள்வோம். என்ன விடை என்றதை பாருங்கள். அவை அந்த விடைத்தெரிவை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அப்படி நாங்கள் இந்த விடைத்தெரிவு எடுக்கப்படும் போது எங்களுக்கு 3ஆவதுக்குரிய விடை 4 என்பது எங்களுக்கு பெறப்படுவதை காணலாம். அவை இங்கே விடைத்தெரிவில் நாங்கள் பார்க்கின்றோம். 3ஆவதுக்குரிய விடை 4 ஆகும். சரியோ? அப்போ அதை பாருங்கள், 3ஆவதுக்கான விடை 4 ஆகும். இனி அப்போ இங்கே பாருங்கள், 3ஆவதுக்குரிய விடை 4 ஆகும். 3ஆவதுக்குரிய விடை 4 ஆகும். இனி நாங்கள் அடுத்த கேள்விக்கு வருவோம். 4ஆவது வினாவுக்கு நாங்கள் வரப்போம். 4ஆவது வினா, XY என்னும் இரு துணிக்கைகளின் டி புரோக்லி அலைநீளங்கள் முறையே 1 நானோமீட்டர், 3 நானோமீட்டர், 1 and 3. எக்ஸின் திணிவு வையின் திணிவின் 3 மடங்கெனில் XY ஆகியவற்றின் இயக்க பண்பு சக்திகளுக்கு இடையில் உள்ள விகிதம் யாது? இயக்க பண்பு சக்திகளுக்கு இடையில் உள்ள விகிதம் யாது? அப்போ என்ன விகிதம் என்பதை நாங்கள் பார்க்க போகிறோம். டி புரோக்லி அலைநீளங்கள் தரப்பட்டிருக்கின்றது. 1 மீட்டரும் 3 நானோமீட்டரும். ஆகவே எங்களுக்கு இந்த இயக்க சக்தி வீதங்களை நாங்கள் பார்ப்போம். டி புரோக்லி சமன்பாடு லெம்டா சமன் h பிளாங்கின் மாறிலி ஓவர் உந்தம் mv. லெம்டா சமன் h பிளாங்கின் மாறிலி ஓவர் mv, உந்தம் mv ஆகும். லெம்டா அப்போ நாங்கள் பார்த்தால் பாருங்கள், அந்த ஈக்குவேஷனை நாங்கள் போடுவோம். இதுதான் டி புரோக்லியினுடைய ஈக்குவேஷன். அதாவது லெம்டா சமன் பாருங்க, லெம்டா சமன் h ஓவர் உந்தம் mv. அப்போ பாருங்கள், ஒரு முதலாவதுக்கு சொல்லப்பட்டிருக்கு 1 நானோமீட்டர், லெம்டா 1 1 நானோமீட்டர் சமன் h ஒரு மாறிலி m சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள், இது எக்ஸுக்குரியது, x சொல்லப்பட்டிருக்கின்றது. பாருங்கள், வையின் திணிவின் 3 மடங்கு, எக்ஸின் திணிவு வையின் திணிவின் 3 மடங்கு, 3m இன்டு v1. 3 நானோமீட்டர் சமன் h ஓவர் m இன்டு v2. இது முதலாம் சமன்பாடு, இது 2ஆம் சமன்பாடு. ஒன்றால வகுத்துக்கொள்வோம். ஆகவே நானோமீட்டர் கேன்சல்ட், h உடன் வெட்டுப்படும், m உடன் வெட்டுப்படும். இது இங்கே நீங்கள் பார்த்தால் 1/3 இஸ் ஈக்குவல் டு 1/3 சமன் 1/3 v2 ஓவர் 3v1. இதை விதம் பட்டுப்படும். v1ம் v2ம் சமன், v1ம் v2ம் சமன். அவை திணிவு வீதங்களில் 2 ஒரே கதிகளில் செல்லக்கூடியன. முதலாவதான இயக்கப்படும் சக்தி Ex சமன் half 3m இன்டு v1 ஸ்கொயர்ட். 2வது இயக்கப்படும் சக்தி Ey சமன் half m v2 ஸ்கொயர்ட். அவை இயக்கப்பண்பு சக்திகளுக்கு இடையில் உள்ள வீதம் half வெட்டுப்படும், mm வெட்டுப்படும், v1ம் v2ம் சமன் வெட்டுப்படும். அவை 3க்கு 1 இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். 3:1. அவை விடையிலக்கம் 4, அதற்கு பொருத்தமானது 3:1. அவை 3:1 அதுக்கு பொருத்தமான விடையாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே நாங்கள் இப்போ அந்த விடையை நாங்கள் விடை தெரிவிலிருந்து பார்த்து கொள்வோம். இந்த 4ஆவதுக்குரிய விடை என்னது பாருங்க. 4ஆவதுக்குரிய விடை 4, 4ஆவதுக்குரிய விடை 4 ஆகும். எனவே நாங்கள் 5வது கேள்விக்கு வரப்போகின்றோம். பாருங்கள், 5வது கேள்வியை நாங்கள் பார்க்க போகின்றோம். பின்வரும் சேர்வையின் IUPAC பேர் யாது? IUPAC பேர் பிரதான தொழிற்படும் கூட்டத்தை தெரிவு செய்ய வேண்டும். அதுக்கு பிற்பாடு
எந்த டெர்மினல்ல இருந்து நாங்கள் இந்த நாங்கள் பேரிட்டு இதை நாங்கள் செய்யலாம் என்பதை பற்றி நாங்கள் பார்க்க வேண்டும். அவை இங்கே இருக்கின்ற NH2 இருக்கின்றது, அதே நேரத்தில் OH இருக்கின்றது, அதே நேரத்தில் Cl இருக்கின்றது. அவை இந்த சங்கிலியில் பிரதான தொழிற்பாட்டு கூட்டம் ஆல்கஹால். ஆல்கஹால் எந்த முனைவுக்கு அண்மையாக இருக்கின்றது என்பதை நீங்கள் பார்த்தால் ரெண்டிலும் சமனாக இருக்கின்றது. ஆல்கஹாலையும் 1 2 3 எங்கே இருந்து போட்டாலும் 3ஆம் இடத்தில் தான் ஆல்கஹால் இருக்கின்றது. ஆல்கஹால் ரெண்டுக்கும் சமனாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அவை மிடில், ஆல்கஹால் மிடில். இங்கே கிழக்கூட்டம் இருக்கிறபடியால் இங்கே இருந்தால் நம்பர் கொடுக்கணும் 1 2 3 4 5. தொழிற்பாட்டு கூட்டம் A முன்னுக்கு வரும் 3 அமினோ, சரியோ, 3 அமினோ 1 குளோரோ, 3 அமினோ 1 குளோரோ, உங்களுக்கு பியூட்டன் 3 ஆல், 3 அமினோ 1 குளோரோ பியூட்டன் 3 ஆல் என்பது நாங்கள் பார்க்கலாம். அப்போ பாருங்கள் 1 2 3 4. அப்போ 4 அமைனோ, அடுத்தது 1 குளோரோ பியூட்டன் 3 ஆல். அப்போ பாருங்கள், அப்போ 5 காமன் இருக்கிறபடியால் பென்டன் 3 ஆல். 4 அமைனோ 1 குளோரோ பென்டன் 3 ஆல். 4 அமைனோ 1 குளோரோ பென்டன் 3 ஆல் அல்லது 3 பென்டனால். பென்டன் 3 ஆல் என்று எழுதலாம் அல்லது 3 பென்டனால் என்று எழுதலாம். 3 பென்டன் ஆல். ஆகவே அதுக்குரிய விட 4 அமைனோ 1 குளோரோ 3 பென்டனால் ரெண்டாவது விடையாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அவை ரெண்டாவது விடை தெரிவு 2. அதை தொடர்ந்து அடுத்த கேள்வியை நாங்கள் பார்ப்போம். பாருங்கள், 6வது வினா. வெப்பநிலை 25 பாகசியில் உலோக ஹைட்ரோக்சைடு MOH2 ஒரு நிரம்பிய கரைசலின் pH 25 பாகசி MOH2 KSP தந்திருக்கு. MOH2 ஒரு அரிதாக கரையும் மின்பகு பொருள். 25 பாகசியில் அதன் நீர்க்கரிசல் இருக்கின்றது, நிரம்பல் கரிசல் இருக்கின்றது. அப்போ MOH2 வந்து M2+ ஆகவும் 2OH- ஆகவும் அயனாகி சமநிலையில் இருக்கும். M2+ 2OH- ஆக அயனாகி சமநிலையில் இருக்கும். ஆகவே இது நிரம்பர் கரிசல், அவை M2+ அயனாகி சமநிலையில் இருக்கும். அப்போ நாங்கள் பார்த்தாலாம், கவனமாக பாருங்கோ, இது ஒரு நீர்க்கரிசல்ல MOH2 திண்மம், M2+ 2OH-, கரைதிறன் X 2X. KSP M2+ செறிவு, அதே நேரத்தில் OH- செறிவு 2. அப்போ பாருங்கள், OH- செறிவு 2. எக்ஸம் 2x 2 4x3. KSP தந்திருக்கு 4x3 4 தர 10⁻². 4 எக்ஸுக்குரிய பெருமானம் 1 தர இதன் கனமூலத்தை எடுத்தால் 10⁻4. 10⁻12 10⁻12 மூன்றில் 1 10⁻4. 2x OH- 2x 2 தர 10⁻4 mol decimeter -3. POH 4 - log 2 25 பாக C. 25 பாக C என்றால் pHம் POHம் சேர்ந்து 14க்கு சமனாக இருக்கும். நாங்கள் இங்கிருந்து POH கண்டிருக்கிறோம், அதாவது POH பெருமானம் காணப்பட்டிருக்கிறது 4 - log 2. அவை pH காணமானமாக இருந்தால் 14 கழிக்கணும். 14 - 10 சக log 2 10 + log 2. அவை pH சமன் 10 + log 2. 10.30 ஆனால் இந்த விடைத்தெரிவை நீங்கள் பார்த்தால் அந்த விடைத்தெரிவுகளை நீங்கள் பார்த்து கொண்டால் எல்லாம் முழுவன் விடைத்தெரிவாக இருக்கின்றது. 2 4 7 இது க்ளோஸராக இருக்கின்றது, முழுவன் விடைத்தெரிவாக இருக்கின்றது. இது 10.30 க்ளோஸராக இருக்கின்றது. 301 க்ளோஸராக இருப்பதை காணலாம். ஆகவே இதுக்கான விடை இங்கே இல்லை. அவை இது
எக்ஸாமினர் தான் முடிவு செய்ய வேண்டும். முழு எண்களாக தந்தபடியால் க்ளோஸர் நம்பர் 10க்கு விட கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டா அது ஓப்பனாக வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. அவை எல்லாம் முழுவன்களில் தான் தந்திருக்குது, தசமத்தில் தர இல்லை. அவை மிக கிட்டிய இலக்கம் PH 10 என்ற விடையை தெரிவு செய்யலாம், அல்லது 10.3 இல்லாதபடியால் ஓப்பனாகவும் அது இருக்கலாம். அவை அது எக்ஸாமினருடைய முடிவு, அவைங்கள் பொறுத்திருந்து தான் அதை பார்க்கணும். இப்போது இந்த கேள்வியை நீங்கள் பார்த்தால் இதாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அவை அதுக்கான விடைத்தெரிவை நாங்கள் இப்போ பார்த்துக்கொள்வோம். பாருங்கள், 6வதுக்குரிய விடைத்தெரிவை நாங்கள் பார்ப்போம். 6வதுக்குரிய விடைத்தெரிவு 6வது ஓப்பனாக இருக்கலாம் அல்லது 4ஆக இருக்கலாம். ஓப்பன் அல்லது 4, அவை ஓப்பன் அல்லது 4ஆக இருக்கலாம். தொடர்ந்து 7வது கேள்வியை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். கவனமாக பாருங்கள். 7வது கேள்வி 7வது கேள்வியை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். 7வது கேள்வி என்ன சொல்லப்படுகிறது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். 7வது IO3 + NFCl2 F3ClO2 FOBrO- ஆகியவற்றின் வடிவங்கள் முறையே IO3+, கவனம் பாருங்க, IO3+, சரியோ IO3+, 1 2 3 4 5 6+ IO3+. அப்போ இது எங்களுக்கு 1 2 3 4 5 6 7 IO3+. அயடின் 3 தள்ளுகையில் தான் இருக்கு, தனிச்சோடி லத்திரங்கள் இல்லை. அவை தளமுக்கோண வடிவம். தளமுக்கோண வடிவம் தவிர்ந்த மற்ற விடைகளை நீங்கள் தட்டிவிடலாம். தளமுக்கோண வடிவம் பாருங்கள், தளமுக்கோண வடிவம் 1 இருக்கு, அடுத்தது தளமுக்கோண வடிவம் 5 இருக்கு. அப்போ விடைத்தெரிவு 1 அல்லது 5 தான். தளமுக்கோண வடிவம் 1 அல்லது 5 தான். NFCl2 NFCl தான் NFCl2. ஆகவே இங்கே பாருங்க, தள்ளுகையில் 4, 3 பிணைப்பிச்சோடி ஒரு தனிச்சோடி, முக்கோண கூம்பகம். அவை முக்கோண கூம்பகம். 2வது தெரிவு முக்கோண கூம்பகம். 2 ஒரே விட தான் பெறுது. முக்கோண கூம்பகம். F3ClO2 அடுத்த போல பார்ப்போம். F3ClO2 பார்ப்போம். F3ClO2 மையணு குளோரின். F3ClO2 இந்த அரேஞ்ச்மெண்ட் அணுக்களை எங்கேயும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணலாம். அவை தள்ளுகையில் 5, எனவே முக்கோண இருகூம்பகம். அவர்கள் அவை முக்கோண இருகூம்பகம், முக்கோண கூம்பகம். அவை இங்கே பாருங்கள், இங்கே இங்கே சதுர கூம்பகம் என்று வருது. அவை விடையிலக்கம் 5 அதுக்கு பொருத்தமானது. விடையிலக்கம் 5. அடுத்தது FOBrO-, FO 1 2 3 4 5 6 7 மைனஸ். அவை சதுர கூம்பகம். அவை அதுக்குரிய விட சதுர கூம்பகம். எனவே 7வதுக்கு விடையிலக்கம் 5 சதுர கூம்பகம். விடையிலக்கம் 5 7வதுக்கு விடையிலக்கம் 5 ஆகும். அவை 7வதுக்குரிய விடை இலக்கம் 5 ஆக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். 8வது கேள்வியை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். 8வது கேள்வியை வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு என்ன மாதிரின்றதை பார்ப்போம். 8வது கேள்வி பாருங்கள். பிழையான கூட்டை தெரிவு செய்க. அவை கவனம், மார்க் பண்ணணும். தெரிவு செய்கிறது பிழையான கூட்டு. NCl3SO2 PCl என்னும் ரசாயன இனங்களுக்கு இடையே ஒரே முனைவு இனம் NCl3 ஆகும். NCl3 இங்கே பாருங்கள், இதுதான் NCl3. முனைவு உள்ளவை இருப்பதை நாங்கள் காணலாம். SO3 முனைவற்றது, PCl5 முனைவற்றது. SO3 முனைவற்றது, PCl5 முனைவற்றது.
அப்போ பாருங்க NCl3 SO3 என்னும் ஒரே முனைவு இனம் NCl3 ஆகும். NCl3 பவுலிங்கின் கோட்பாட்டின்படி மின்னெதிர்த்தன்மை ஈக்குவலாக இருந்தாலும் எங்களுக்கு வேறுபட்டது விளங்கும் தானே. ஆகவே அது ஒரு முனைவு மூலக்கூறு NCl3 ஆகும். அடுத்து MgAlSiP என்னும் மூலங்களுக்கிடையே மிக தாழ்ந்த முதலாம் அயனாக்க சக்தி அலுமினியம் காட்டுகின்றது. முதலாம் அயனாக்க சக்தி மெக்னீசியம் பாருங்கள். முதலாம் அயனாக்க சக்தியை நாங்கள் பார்ப்போம். முதலாம் அயனாக்க சக்தி மெக்னீசியம் அலுமினியம் MgAlSiP. அடுத்தது பாருங்கள் MgAlSiP தாழ்ந்தது அலுமினியம். மிக தாழ்ந்த முதலாம் அயனாக்க சக்தி அலுமினியம் காட்டுகின்றது. சரியான விடை. போரோன் கார்பன் ஒட்சன் ஆகிய மூலங்களுடைய மிக தாழ்ந்த மறை இலத்திரன் பெருகை சக்தி பெருமானத்தை கார்பன் காட்டுகின்றது. இரண்டாம் ஆவர்த்தன மூலங்களுடைய இலத்திரனேற்ற வெப்ப உணர்வை நாங்கள் பார்த்தால், அதாவது வாயிலில் காணப்படும் மூல அணுவிற்கு இலத்திரன் ஒன்றை சேர்க்கும் போது ஏற்படுகின்ற இந்த வெப்ப உள்ளுரை மாற்றத்தை நாங்கள் பார்த்தால் அவை லித்தியம் மரப்பெருமானம் உடையதாக இருக்கும், பெர்லியம் பிளஸ் ஆக இருக்கும், போரோன் கார்பன் நைட்ரஜன் ஆக்சிஜன். பாருங்கள் எங்களுக்கு இந்த மைனஸில் கீழே போக பெருமானம் குறையும், மைனஸில் கீழே போக பெருமானம் குறையும், மேலே பெருமானம் கூடியது. அப்போ கார்பனையும் போரோன் பாருங்கள் லித்தியம் பெர்லியம் போரோன் கார்பன் நைட்ரஜன் ஆக்சிஜன். ஒட்சனோட கார்பன் பெருக பெருமானம் கூடியது, மைனஸில் கீழே போகும்போது பெருமானம் குறைவு. அவை பெருமானம் தான் கேட்டது. அவை இங்கே இது குறைந்த பெருமானம், இது கூடிய பெருமானம். அவை போரோன் ஆகிய மூலங்களில் மிக தாழ்ந்த மர இலத்திரன் பெருமை சக்தி கார்பன் காட்டுகின்றது. ஒட்சன் தான் மிக தாழ்ந்த சக்தியை காட்டும், கார்பன் கூட, இது மைனஸ், இங்கே இருந்து இங்கே அதிகரிக்கின்றது. அவை கார்பன் கூட, அவை அந்த விடப்பல. அடுத்தது NO3 மைனஸ் SO3 SO3 2 ClF3 என்னும் ரசாயன இனங்களுக்கிடையே NO3 மைனஸ் SO3 ஆகியவற்றில் மாத்திரம் ஒரே வடிவம் உண்டு. கவனமாக பாருங்க, ஒரே வடிவம் உண்டு. அப்போ இந்த வடிவத்தை பார்த்தால் NO3 மைனஸ் N டபுள் பாண்டோ O மைனஸ் ப்ளஸ் மைனஸ் தளமுக்கோண வடிவம். SO3 தளமுக்கோண வடிவம், தளமுக்கோண வடிவம். SO3 2 மைனஸ் முக்கோண கூம்பக வடிவம். SO3 2 மைனஸ் முக்கோண கூம்பக வடிவம். அவை SO3 2 மைனஸுக்குரியதை பார்த்தால் முக்கோண கூம்பக வடிவம், முக்கோண கூம்பகம். ClF3 T ஷேப், பாருங்கள் ClF3 T ஷேப். NO3 மைனஸ் SO3 SO3 2 மைனஸ் ClF3 ரசாயனங்களுக்கிடையே NO3 SO3 மாத்திரம் முக்கோண, அதாவது தளமுக்கோண அமைப்புடையன. அவை ஒரே வடிவம் உண்டு. ஐந்தாவது பாருங்கள் Li பிளஸ், ஐந்தாவது கூற்றை நாங்கள் பார்த்தால் Li பிளஸ் Na பிளஸ் Be2 பிளஸ் Mg2 பிளஸ் என்னும் அயன்களிடையே பருமனில் மிகப்பெரிய வித்தியாசம் Na பிளஸுக்கும் Beக்கும் இடையே. பாருங்கள் Li பிளஸ் Na பிளஸ் Be2 பிளஸ் Mg2 பிளஸ். பாருங்கள் ஒரு கூட்டத்தில் மேலிருந்து கீழாக அணுவாரை அயனாரை ரெண்டும் அதிகரித்து செல்லும். அப்போ Li பிளஸ் விட Na பிளஸ் கூட, Be2 பிளஸ் விட Mg2 பிளஸ் கூட ஆவர்த்தனத்தில் எங்களுக்கு குறைவடையும். பாருங்கள், அப்போ இங்கே கூட இங்கே குறைவடையும். எனவே இது கூடியதும் இது குறைஞ்ச பெருமானம் உடையது. இந்த ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசம் மிக பெரிதாக இருக்கும். அதாவது Na பிளஸிற்கும் Be2 பிளஸுக்கும் இடையிலான வித்தியாசம் மிக பெரிதாக இருப்பதை நாங்கள் காணலாம். ஆகவே அது வித்தியாசம் மிக பெரிது, மிகப்பெரிய வித்தியாசம் உடையதாக இருக்கிறதை நாங்கள் காணலாம். அவை எல்லாம் சரியான கூற்றுகளாக இருக்கின்றது. ஆகவே இந்த கூற்றுத்தான்
பிழையான கூற்றாக இருக்கின்றது. ஆகவே 8வதுக்கு 3வது விடைத்தெரிவு சரி. உங்களுடைய விடைத்தெரிவையும் நாங்கள் இடைக்கிடையே பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதையும் நாங்கள் பார்த்துக்கொள்வோம். 8வதுக்கு எந்த விடைத்தெரிவு சரி என்பதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். ஆகவே பாருங்கள் 6, 7, 8 8வதுக்குரிய விடைத்தெரிவை நாங்கள் பார்க்க போகிறோம். 8வதுக்குரிய விடைத்தெரிவு 3. 8வதுக்குரிய விடைத்தெரிவு 3ஆக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே தொடர்ந்து நாங்கள் 9வது வினாவுக்கு நாங்கள் வரப்போகின்றோம். பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 9 9வது வினா. நம்பர் 9 9வது வினாவை நாங்கள் பார்க்கின்றோம். 9வது வினாவை நாங்கள் பாருங்கள். 9வது வினா மூலக்கூற்று இடைத்தாக்கங்கள் பற்றியதான் இந்த 9வது வினா. இந்த 9வது வினா என்ன சொல்கின்றது என்பதை அவதானித்துக் கொள்ளுங்கள். பாருங்கள், இது 5 கார்பன் நார்மல் பென்டேன் 2 மெதைல் பென்டேன். இது நார்மல் பென்டேன் 2 மெதைல் பியூட்டேன். இது ஆல்டிஹைட் 2 மெதைல் ப்ரோபெனால். இது 1 ப்ரோபனால். இது 2 மெதைல் 1 பியூட்டனால் 2 மெதைல் 1 ப்ரோபனால். இது 1 2 3 4 5 1 பென்டனால். அப்போ பாருங்கள், 2 அல்கேன் 1 ஆல்டிஹைட் 3 ஆல்கஹால். அல்கேன் ஆல்டிஹைட் ஆல்கஹால். அப்போ ஆல்கஹாலுடன் ஒப்பிடும்போது ஆல்டிஹைட்டுடன் ஒப்பிடும்போது அல்கேன்கள் கொதிநிலை தாழ்ந்தவையாக இருக்கும். அப்போ பாருங்கள், அல்கேன்கள் கொதிநிலை தாழ்ந்தவையாக இருக்கும். அப்போ சங்கிலி நீளம் கூடும்போது உயர் கொதிநிலையும் பிரான்ச் அதிகரிக்கப்படும் போது தாழ் கொதிநிலையும் பரப்பு குறைவாக இருப்பதை காணலாம். மேற்பரப்பு செல்வாக்கு செலுத்தும் பெருமன் மிக முக்கியமான செல்வாக்கு செலுத்துவதை காணலாம். அப்போ நாங்கள் இந்த ஏயும் பியையும் ஒப்பிடும்போது இவற்றை விட வேறு தான் கொதிநிலை குறைந்தன. ஏயும் பியும் குறைவு. பி ஏயை விட குறைவு. பாருங்கள், இந்த படங்களில் ஏயும் பியும் குறைவு, பி ஏயை விட குறைவாக இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே சமனாக இருக்கின்றது. இங்கே பி ஏயை விட குறைவாக இருக்கின்றது. பி ஏயை விட குறைவாக இருக்கின்றது. அவை அதை பாருங்கள், இங்கே பி ஏயை விட குறைவாக இருக்கின்றது. இங்கே சமனாக இருக்கின்றது. பி ஏயை விட குறைவாக இருக்கின்றது. அவை இதன் அடிப்படையில் இப்போ நாங்கள் இந்த 3 படங்கள் எங்களுக்கு பொருத்தமாக இருப்பதை நாங்கள் இங்கே பார்க்கின்றோம். சமனாக இல்லை. அடுத்தது, ஆல்கஹால்கள் OH கூட்டமுடையன. OH கூட்டமுடைய சேர்வுகளில் இருமுனை இடைத்தாக்கம், அதாவது ஐதர்சன் பிணைப்புகள் தோற்றுவிக்கப்படும். ஆல்டிஹைட்டில் இருமுனை இடைத்தாக்கம் தான் மூலக்கூறுகளுக்கு இடையிலே பொதுவாக காணப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும். எனவே ஆல்கஹால்களுடன் ஒப்பிடும்போது நாங்கள் தெரிவு செய்த ஆல்டிஹைட் கொதிநிலை குறைவாக இருக்கும். ஆனால் அல்கேனிலும் பார்க்க கொதிநிலை கூடவாக இருக்கும். அல்கேனிலும் பார்க்க கொதிநிலை கூடவாக இருக்கும். ஆல்கஹாலிலும் பார்க்க குறைவாக இருக்கும். அப்போ நாங்கள் தெரிவு செய்த இந்த 3 படங்களிலும் பாருங்கள், அல்கேனிலும் பார்க்க கொதிநிலை கூட, அல்கேனிலும் பார்க்க நல்லா கொதிநிலை கூட காட்டப்பட்டிருக்கின்றது. அல்கேனிலும் பார்க்க நல்லா கொதிநிலை கூட காட்டப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இது சமனாக இருக்கின்றது. ஆக இது வராது. ரெண்டும் சமனாக இருக்கும் என்றால் வராது. இப்போ எங்களுக்கு விடைகள் 2ம் 3ம் தான் அதற்குரிய விடை. இனி இந்த 3 ஆல்கஹால்களையும் பார்க்கப்படும் போது இது 1 2 3 4, இது 1 2 3 4, இது இந்த எஃப் தான் உள்ளதில் கொதிநிலை கூட. எஃப் உள்ளதில் கொதிநிலை கூட. இந்த 2ஐயும் நாங்கள் பார்த்தால் இது பெரிய பெருமன், இது பிரான்ச் உள்ளது. டி ஈலும் பார்க்க கொதிநிலை கூட. பாருங்கள், சிக்கு கூடி, அடுத்தது டி கூடி ஈல குறைய வேணும். சிக்கு கூடி டிக்கு நல்லா கூடி ஈல குறைய வேணும். அப்போ இங்கே பார்த்தால் உங்களுக்கு தெரியுது. பாருங்கள், பி ஒவ்வொரு டே நாங்கள் பார்ப்போம். அப்போ இந்த தன்மையின் அடிப்படையில் நாங்கள் பார்க்கலாம். ஏபி சிக்கு கூடி டி கூடி இ குறைஞ்சி எஃப் கூடுது. இங்கே நாங்கள் பார்த்தால் இது எங்கள் பெருமானங்களை ஒப்பிடும்போது எங்களுக்கு இதே தோட்டம்தான் எங்களுக்கு கிடைக்கின்றது. ஆனால் இது இருமுனை விடத்தாக்கத்தால் இந்த வாயில் அல்கைலும் பார்க்க கொதிநிலை உயர்வாக இருக்குது. இது கிட்டத்தட்ட ஏயும் சியும் கிட்டத்தட்ட ஒரே கொதிநிலை உடையதாக இருக்கின்றது. அப்போ அது வராது. ஆகவே இந்த விடை எங்களுக்கு சரியான விடை இலக்கம் 3 ஆகும். இலக்கம் 3 எங்களுக்கு உரிய சரியான விடையாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இலக்கம் 3
எங்களுக்கு அதுக்குரிய சரியான விடையாக இருக்கும். விடைத்தெரிவை நாங்கள் பார்த்து கொண்டால் எங்களுக்கு 9வது இலக்கம் 3 அதற்கான விடையாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இலக்கம் 3 உரிய விடையாகும். எனவே நாங்கள் 10வது வினாவுக்கு வரப்போகிறோம். பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 10, 10வது வினாவை நாங்கள் எடுக்க போகிறோம். 10வது பாருங்கள், 10வது வினாவை நாங்கள் பார்க்க போகிறோம். ஒரு தரப்பட்ட வெப்பநிலை ஊக்கியின் மூலம் ஒரு தாக்கத்தின் வீதம் அதிகரிக்கப்படுவது. நாங்கள் ஊக்கியை பயன்படுத்தினால் தாக்க வீதம் அதிகரிக்கும். ஊக்கியை பயன்படுத்தினால் முன்முகத்தாக்கம் பின்முகத்தாக்கம் 2 வீதமும் அதிகரிக்கும். ஊக்கிகள் தாக்க வீதத்தை அதிகரிக்க செய்யும். ஊக்கிகள் தாக்கத்தின் ஏவற் சக்தியை மாற்றாது, கூட்டாது, குறைக்காது. ஊக்கிகள் குறைந்த சக்தியுடைய ஒரு புதிய பாதையினூடாக பொறிமுறையை நகர்த்தி செல்லும். ஊக்கிகள் குறைந்த சக்தியுடைய ஒரு புதிய பாதையினூடாக இந்த பொறிமுறையை நகர்த்தி செல்லும். ஆகவேதான் நாங்கள் அவதானிக்கின்றோம், ஊக்கி பயன்படுத்தப்படும் போது பொறிமுறை மாறுகின்றது. குறைந்த சக்தியுடைய பாதையினூடாக பொறிமுறை நகர்த்தி செல்லப்படுகின்றது. ஆகவே அந்த கூற்றுக்களை நாங்கள் அவதானிக்கப்படும் போது ஏன் வீதம் கூடுது என்பது தான் எங்களை கேள்வி. அவை குறைந்த பாதையினூடாக நகர்த்தி செல்வதால் அங்கே காணப்படுகின்ற அலகு காணப்பட்ட மூலக்கூறுகள் எண்ணிக்கை எங்களுக்கு அதிகரித்து செல்வதை நாங்கள் காணலாம். சக்தி பெற்ற, அதுக்கு தேவையான சக்தி பெற்ற மூலக்கூறுகள் இருக்கும். ஒரு செகண்டில் ஒரு அலகு கனவளவில் நிகழ்வனம் இயல்தகு மோதுகைகள் அதிகரிக்கும், தாக்க விகிதம் அதிகரிக்கும். பாருங்கள், தரப்பட்ட வெப்பநிலை ஊக்கியின் மூலம் ஒரே வெப்பநிலை மாற இல்லை, ஒரு தாக்கத்தின் வீதம் அதிகரிக்கப்படுவது. தாக்கி மூலக்கூறு உயர் சக்தி மோதுகைகளால் வெப்பநிலை மாறவில்லை. தாக்கி மூலக்கூறு இயக்க பண்பு சக்தியை அதிகரிக்க செய்வதன் மூலம் அங்கே தரப்பட்ட வெப்பநிலை இருக்கின்றது. தாக்கி மூலக்கூறுடைய மோதுகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க செய்வதன் மூலம் சரியோ ஆகவே மோதுகளின் எண்ணிக்கை ஏன் அதிகரிக்க வேண்டும் என்று பார்க்கும். தாக்கத்தின் ஏவற் சக்தியை, ஒரு தாக்கத்துக்கான ஏவற் சக்தி மாற்றமடைய மாட்டாது, தாக்கத்திற்கு ஒரு புதிய பாதை ஏற்படுத்துவதன் மூலம். அப்போ ஒரு தாக்கத்தை நீங்கள் பார்த்தால் கவனியுங்கோ, ஒரு தாக்கத்தை நாங்கள் பார்த்தால் ஏபி ஒரு தாக்கம், இது ஏ, இது பி, இதுதான் எங்களுடைய சக்தி. ஆனால் அந்த ஊக்கி என்ன செய்யும்னு சொன்னால் ஒரு புதிய பொறிமுறையை ஒரு புதிய பாதையினூடாக நகர்த்தி. ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் இந்த சக்திக்கேற்ற, இந்த ஊக்கி செல்கின்ற இந்த சக்திக்கேற்ற மூலக்கூறுகள் அதிகரிக்கும். அதன் பயனாக அதில் ஏற்படுகின்ற மோதிகைகள் அதிகரிக்கும். உயர் சக்தியோ இயக்கப்பண்பு சக்தி அதிகரிக்க செய்வதோ இல்லை. அலகு நேரத்தில் அலகன அளவில் மூலக்கூறுகள் எண்ணிக்கை அதிகரிக்கும், தாக்க வீதம் அதிகரிப்பதை காணலாம். ஆகவே 10வதுக்கு விடை 5 ஆகும். அடுத்த கேள்விக்கு நாங்கள் வருவோம். 11 பாருங்கள், 11வது கேள்வியை நாங்கள் பார்ப்போம். FeCl3 ஆனது அமோனியா வாயுவுடன் நீர் ஆகியவற்றுடன் தாக்கம் புரிந்து FeOH அமோனியம் குளோரைட் ஆகியவற்றை உண்டாக்குகின்றது. FeCl3 ஆனது அமோனியா நீர் ஆகியவற்றுடன் தாக்கம் புரிந்து FeOH அமோனியம் குளோரைட்டை உண்டாக்குகின்றது. அவை இந்த தாக்கத்தில் சில தரப்பட்டிருக்கின்றது. FeCl3 கவனமாக பாருங்க, FeCl3 திண்மம் சக அமோனியா வாயு சக H2O லிக்விட். விளைவு என்ன வரும் என்று சொன்னால் FeOH ரெட்டிஷ் பிரவுன் பிரிசிபிடேட் அமோனியம் குளோரைட்டும் தோற்றுவிக்கப்படும். அமோனியம் குளோரைட்டும் தோற்றுவிக்கப்படுவதை காணுகின்றோம். அப்போ FeOH 3 அமோனியா 3 நீர், FeOH 3 அமோனியம் குளோரைட், 1 3 3 1 3 இதுதான் ரேஷியோ. அவை இந்த தாக்கம் 1 3 3 1 3 இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். FeCl3 இப்படியான தாக்கத்தில் இருப்பதை நாங்கள் இங்கே பார்க்கின்றோம். அவை அந்த தாக்கத்துக்குரிய விடைகளை நாங்கள் பார்க்க போகின்றோம்.
அப்போ இங்கே ஒரு மோலுக்கு 3 மோலுக்கு 3 மோல் எங்களுக்கு 97.5 கிராம் FeCl3 97.5 கிராம் FeCl3 Fe 56 Cl 35.5 தர 3 106.5 5 12 6 162.5 ஆக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். பாருங்கள் 15 6 10 அவை 106.5 அவை 162.5 ஆக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். 162.5 97.5 162.5 அவை இது அதனுடைய மூலமேசாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்போ 97.5 எங்களுக்கு இருக்கின்றது. அமோனியா தரப்பட்டிருக்கிறது FeCl3 பாருங்கள் 97.5 அமோனியாவின் 34 கிராம் அமோனியா 34 கிராம் அப்போ 34 17 3 ஆகவே இந்த விடையை நீங்கள் பார்த்தால் தெரியும் என்ன மாதிரியாக இருக்கும் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்போ FeCl3 56 106 இவ்வளவு அவை 96.5 அவை 2 மடங்காக இருப்பது காணலாம். இது 3 மோல் நீர் அங்கே பாருங்கள் 27 கிராம் ஆகியன தாக்கம் புரிய செய்வதன் மூலம் நீரின் 27 அவை நீர் 27 கீழ் 18 மோல்கள். அப்போ இங்கே பார்த்தால் ஒரு மோலுக்கு 3 மோலுக்கு 3 மோல் ஒரு மோலாக இருப்பதை நாங்கள் பார்க்கணும். அப்போ ஒரு மோல் 162.5 இங்கே 3 மோல் 3 தர 17 3 மோல் நீர் 3 தர 18 தாக்கம் புரிய செய்வதன் மூலம் பெறத்தக்க FeOH உயர்ந்தபட்ச அளவு யாது என்று கேட்கப்பட்டிருக்கு. இவரை விட 3 மடங்குகள் எங்களுக்கு தேவையாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இதனுடைய பெருமானங்களாக இருக்கும். அவை எங்களுக்கு 1க்கு 3க்கு 3 கூட எங்களுக்கு இது பயன்படுத்தப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். அப்போ 97.5 166 அப்போ பார்த்தால் 9 எங்களுக்கு இந்த FeCl3 நாங்கள் பார்க்கலாம். 71 அவை அது 106 12 162.5 ஆக இருக்கின்றதை நாங்கள் பார்க்கலாம். அப்போ பாருங்கள். அப்போ இதில் நாங்கள் இந்த அவதானிப்போமாக இருந்தால் ஒவ்வொரு தன்மையை நாங்கள் இங்கே பார்க்கலாம். அப்போ 27 கிராம் வந்து எங்களுக்கு 27 கிராம் தான் நீர் எங்களுக்கு இருக்கின்றது 34 மூல். அப்போ 3க்கு 3 இதில் 34 3 மூலே கணக்காக இருக்கின்றது. இது எங்களுக்கு 2 குறைவாக இருக்கின்றது 18 2 36 2 மூலை இங்கே வரை இல்லை. கவனமாக பாருங்க 2 மூலை வரை இல்லை. ஆகவே எங்களுக்கு எங்களுக்கு இந்த எல்லைப்படுத்துகின்ற தாக்கியாக இருக்க தாராளமான அமோனியா இருக்கின்றது. 1க்கு 3 அவை எங்களுக்கு எல்லைப்படுத்துகின்ற தாக்கி இவையாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்போ இதன் அடிப்படையில் நீங்கள் பார்த்து கொண்டால் அந்த பெறுமதியை நாங்கள் பார்க்கலாம். எல்லைப்படுத்தும் தாக்கிகளுக்குரிய பெறுமதி பாருங்கள் 97.5 கிராம் ஆகவே அதுக்குரிய பெறுமதியை நாங்கள் 11வது வினாவுக்குரிய படியை நாங்கள் இங்கே பார்க்கின்றோம் என்ன மாதிரி என்று வேறு. அப்போ இங்கே மூல் ஒரு மூல் 97.5 162.5 975 162.5 மிக குறைந்த மூல்கள் FeCl3 இருக்கின்றது. இங்கே 3 மோல் கணிசமாக இருக்கின்றது. இங்கே கிட்டத்தட்ட நாங்கள் பார்த்தால் 9 3 1.5 மூல் இருக்கின்றது. இந்த 97.5 மூலை நாங்கள் இங்கே பார்த்தால் 1625 இந்த 975 அப்போ இங்கே இதை நாங்கள் பார்த்தால் பாருங்கள் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 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 இங்கே பார்த்தா கணிசமான மூல்கள் இருக்குதுங்க.
6 5 30 15 37 9 6 முழு கிட்ட இருக்குது. அப்போ கவனம் பாருங்க, இந்த FECL 3ல் 6 முழு கிட்ட இருக்குது. ஆகவே இங்கே 3 இருக்குது. அப்போ இவர் தான் எல்லைப்படுத்தும் தாக்கியாக. அப்போ குறைஞ்சது இங்கே கணிசமான ஒன்றுக்கு தாராளமாக இருக்குது, 6 மூல் இருக்குது. அவை இந்த 3 நீர் தான் எல்லைப்படுத்தும் தாக்கியாக இருக்குது. அப்போ 27 கிராமுக்கு அப்போ 3 நீர் தான் இதில் எல்லைப்படுத்தும் தாக்கி. அப்போ இதை நாங்கள் பார்த்தால் 3 தர 27க்கு 3 தர 18க்கு 1 தர Fe 56 OH 17 21 51 அவ 7 107 இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ பாருங்கள் 3 தர 18க்கு 107. ஆகவே இப்போ நாங்கள் பார்த்தால் 27 கிராமுக்கு எவ்வளவுன்றதை நாங்கள் பார்ப்போம். 107 3 தர 18 தர 27 9 2 9 3 வெட்டுப்படும். ஆகவே 3 வெட்டுப்பட்டால் அதுக்குரிய விடையை நாங்கள் இங்கே அவதானிக்கலாம். என்ன மாதிரியான விடை வருதுன்றதை பார்த்தால் 5 10 53.33 கிட்ட வருவதை காணலாம். ஆகவே அதுக்குரிய விட 53.3 53.3 கிட்ட வருவதை நாங்கள் பார்க்கலாம். இங்கே பிரித்தால் 5 10 3 6 அங்கால 10ல் 5 53.5. அவை இல்லைத்தாக்கி இங்கே கணிசமான FECL 3 இருக்கிறது. அமோனியா தாராளமாக இருக்கிறது. நீர் தான் பற்றாக்குறையாக இருக்கிறது. இல்லைத்தாக்கி நீர் 3 கொண்டு அவை 53.5 அதுக்குரிய விட தெளிவாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். ஆகவே பாருங்கள், இந்த 12வது வினாவை நாங்கள் இப்போ பார்த்துக்கொள்வோம். 12வது உரிய வினாவை பாருங்கள். HCl Cl HCl ஆகியவற்றின் பிணைப்பு சக்திகள் தரப்பட்டிருக்கின்றது. அரை H2HCl கேஸுக்கான வெப்ப உள்ளுறை மாற்றம் யாது? 2H ஆக இது H மட்டும் வரும், இது Cl மட்டும் வரும். வெப்ப உள்ளுறை மாற்றம் யாது? ஆகவே இது HClக்கான பிணைப்பு பிரிய சக்தி வரும். இது பாருங்கள் 436/2, இது 242/2, இது 431. டெல்டா H தீட்டா ரியாக்ஷன் அவை டெல்டா H தீட்டா ரியாக்ஷன் சமன் 431 சக சமன் எங்களுக்கு 218 121 9 3 4 439. கவனமாக பாருங்கள், அந்த பெருமானங்களை நாங்கள் பார்க்கின்றோம். இது அரை 436/2 218, இது அரை 121. அவை இங்கே கூட்டினால் 9 3 339. அவை இதை கொண்டே கழித்தால் 431 மைனஸ் 339. அவை அதுக்குரிய பெருமானம் 2. அவை பாருங்கள் 12 12ல் 3 போனால் 9. அவை -92. அவை -92 அதுக்குரிய பெருமானமாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அவை -92 அதுக்குரிய பெருமானம் ஆகும். அவை 92 என்பது அதுக்குரிய பெருமானமாக இருக்கும். அவை அடுத்த வினாவை நாங்கள் பார்க்கும்போது பாருங்கள், அடுத்த வினாவுக்குரிய வகைகள் 1.05. அப்போ நாங்கள் இந்த இன்றைய வகுப்பு எங்களுக்கு எங்களுக்கு இங்கே தரப்பட்ட நேரம் முடிகின்றபடியால் இந்த கேள்விகளை தொடர்ந்து அடுத்த வகுப்பில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். எனவே நீங்கள் இந்த வினாக்களுக்குரிய விடைகள் இங்கே என்னால் வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த விடைகளை பார்த்து நீங்கள் மேலும் உங்களோட சரிவழியை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே தொடர்ந்து மீண்டும் ஒரு வகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.